அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நாங்கள் இன்று கிண்ணியா வலய கல்வி அலுவலகத்தினால் நடாத்தப்படுகின்ற குறுஞ்சோதனை 7, அதாவது கணித பாட விசேட செயற்திட்டம் குறுஞ்சோதனை 7க்கான விடைகளை பார்க்க உள்ளோம். அந்த வகையில் எங்களுக்கான முதலாவது வினா வர்க்கமூலம் 12. வர்க்கமூலம் 12 பெருமானத்தை எளிய சேடாக மாற்றி முதலாம் தசமதானத்துக்கு காண்க என வினவப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஒரு சாடை தரப்பட்டுள்ளது. வர்க்கமூலம் 3 சமன் 1.7. இவ்வினாவில் எங்களுக்கு முதலாவதாக வினவப்பட்டது வர்க்கமூலம் 12 எளிய சேடாக மாற்ற வேண்டும். ஆகவே வர்க்கமூலம் 12 நாங்கள் 4 தர 3 என எழுத முடியும். வர்க்கமூலம் 4 என்பது 2 ஆகும். ஆகவே 2 வர்க்கமூலம் 3 ஆக வர்க்கமூலம் 12 மாறும். அதே நேரத்தில் இவ்வர்க்கமூலம் 12 பெருமானத்தை முதலாம் தசமதானத்துக்கு கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே 2 வர்க்கமூலம் 3 2 தர வர்க்கமூலம் 3க்குரிய பெருமானம் 1.7 என தரப்பட்டுள்ளது. ஆகவே 2ஐ 1.7 பெருக்கும் போது 2 தரம் 17 34 பெறப்படும். ஆகவே எங்களுக்கான விடை 3.4 ஆகும். எங்களுக்கான இரண்டாவது வினா 6 மனிதர்கள் ஒரு குறித்த வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பர். இவ்வேலையின் 2 மடங்கு வேலையை 24 மனிதர்கள் செய்வதற்கு எத்தனை நாட்கள் எடுக்கும் என கேட்கப்பட்டுள்ளது. 6 மனிதர்கள் ஒரு குறித்த வேலையை, வேலை என்னும் போது வேலை என்பது இங்கு மனிதன் தர நாட்களின் எண்ணிக்கையால் பெருக்குவதே இங்கு வேலையாக கணிக்கப்படும். அந்த அடிப்படையில் 6 மனிதர்கள் 12 நாட்கள் செய்யும் வேலையின் அளவு 6 தர 12. இவ்வேலையின் 2 மடங்கான வேலை. ஆகவே இதை நாங்கள் 2ஆல் பெருக்குதல் வேண்டும். 6 தர 12 என்பது ஒரு குறிப்பிட்ட வேலையின் அளவு. இவ்வேலையின் 2 மடங்கான வேலை என்னும் போது அவற்றை நாங்கள் 2ஆல் பெருக்குதல் வேண்டும். இவ்வேலையை 24 மனிதர்கள் எத்தனை நாட்களில் செய்வர்? ஆகவே 24 மனிதர்களுக்கு இவ்வேலையை செய்வதற்கு தேவையான நாட்களை நாங்கள் காண வேண்டும் என்றால் தரப்பட்ட பெருமானத்தை 24ஆல் வகுத்தல் வேண்டும். ஆகவே 12 தர 2 24, 24 24ஆல் பிரிவட்டா என்கிறது எங்களுக்கு 6 விடையாக பெறப்படும். எனவே இவ்வினா 6 மனிதர்கள் ஒரு குறித்த வேலையை 12 நாட்களில் செய்கின்றனர். ஆகவே வேலையின் அளவு 6 தர 12, அவ்வேலையின் 2 மடங்கான, ஆகவே தரப்பட்ட வேலை 2ஆல் பெருக்குதல் வேண்டும். இதை 24 மனிதர்கள் செய்வதற்கு, ஆகவே 24ஆல் வகுக்கும் போது எங்களுக்கு விடையாக 6 பெறப்படும். உங்களுக்கான மூன்றாவது வினா தீர்க்க x வர்க்கம் சக 5x சமன் 0 எனும் சமன்பாட்டை தீர்க்க என கேட்கப்பட்டுள்ளது. இது ஒரு இருபடி சமன்பாடாகும். இங்கு x வர்க்கம் சக 5x, இங்கு x பொதுவாக காணப்படுகிறது. ஆகவே x சக 5 சமன் 0, x சக 5 0, ஆகவே x சமன் 0 அல்லது x சக 5 சமன் 0 ஆகும். எனவே x சமன் 0 அல்லது x சமன் சய 5. எங்களுக்கான 4வது வினா ரூபாய் 25,000க்கு கொள்வனவு செய்யப்பட்ட பொருள் ஒன்று 8% லாபத்துடன் விற்கப்பட்டால் விற்ற விலை யாது?
ஒரு 4வது வினாவுக்காக ஒரு கொள்விலை தரப்பட்டுள்ளது. கொள்விலை அதாவது நாங்க வாங்குற விலை 25,000 ரூபாய். இப்பொருள் ரூபாய் 25,000க்கு வாங்கப்பட்டு 8% லாபத்துடன் விற்கப்பட்டால் ஆகவே 8% லாபம் வைத்து விலை குறிக்கப்படுகிறது. எனவே ரூபாய் 100க்குரிய பொருள் 108 ரூபாவுக்கு விற்கப்படும். 8% லாபம் என்பதன் அர்த்தம் ரூபாய் 100க்குரிய பொருள் 108 ரூபாய்க்கு விற்கப்படும். நாங்கள் விற்கக்கூடிய பொருள் விலை 25,000. ஆகவே 100 ரூபாயோட பொருள் 108 ரூபாண்டா 25,000 ரூபாயோட பொருள் என்ன விலைக்கு விற்கப்படும்? ஆகவே எங்களுக்கான விட 0, 8 தரம் 25 200, 20 மிச்சமானது 0 தரம் 25 0, 20க்கு 0, 2 மிச்சம், ஒரு தரம் 25 25, 25 2 27. ஆகவே ரூபாய் 25,000க்கு கொள்வனவு செய்யப்பட்ட பொருளானது 8% லாபத்துடன் விற்கப்படும் போது 100 ரூபாயோட பொருள் 108 ரூபாய்க்கு விற்கப்படும். ஆகவே 25,000 ரூபாயோட பொருள் 27,000 ரூபாய்க்கு விற்கப்படும். இதற்கான 5வது வினா காரணிப்படுத்துக. இங்கு 3க்கு இருபடி கோவர காரணிப்படுத்தல் வினாவாக கேட்கப்பட்டுள்ளது. x வர்க்கம் சய 2x சய 24. எங்களுக்கு தெரியும் இந்த சய 24 என்பது அதாவது x வர்க்கத்துல குணகம் ஒன்ற சய 24 பெருக்கும் போது சய 24 பெறப்படும். எனவே எங்களுக்குரிய பெருக்கு தொகை வினா காரணிக்கான பெருக்கு தொகை சய 24 உள்ளது. அதே போல கூட்டுத்தொகை சய 2 உள்ளது. அதாவது இந்த 24 காரணிகள் 2 பெருக்கம் கூட்டும் போது சய 2ஆக விடைபெறப்படும். எனவே எங்களுக்கு தெரியும் 24 1 தரம் 24 என எழுத முடியும். அதே போல் 24 2 தரம் 12 என எழுத முடியும். 24 3 தரம் 8 எனவும் எழுத முடியும். அதேபோல் 24 4 தரம் 6 எனவும் எழுதிக் கொள்ள முடியும். இந்த விடைகள்ல 2 பெருமானங்களுக்கு இடையிலான கூட்டுத்தொகை சய 2 அல்லது வித்தியாசம் சய 2ஆக காணப்படுவது 6 4. ஆகவே இதை நாம் காரணிப்படுத்தும் போது x வர்க்கம் சய 2 இருப்பதால் சய 6x சக 4x சய 24 என பெறப்படும். இந்த 3 உறுப்புக்கோவை இப்போது 4 உறுப்புகளாக மாற்றம் பெற்றுள்ளது. இந்த 2 உறுப்புகளும் நாங்க x பொதுவா எடுத்தா x சய 6 பெறப்படும். அதே போல் 4x சய 24 4 பொதுவாக எடுக்கும் போது x சய 6 பெறப்படும். ஆகவே மொத்தமாக எங்களால் x சய 6 பொதுவாக எடுக்கும் போது எங்களால் x சய 4 பெறப்படும். எனவே x வர்க்கம் சய 2x சய 24 நாங்கள் காரணிப்படுத்தும் போது அதுக்குரிய விடையாக x சய 6 x சய 4 விடையாக பெறப்படும். எங்களுக்கான ஆறாவது வினா ஒரு ஆரைச்சிறை தரப்பட்டுள்ளது. ஆரைச்சிறையின் மைய கோணம் 120 பாகை என தரப்பட்டுள்ளது. இதன் ஆரை 21 சென்டிமீட்டர். உருவில் தரப்பட்டுள்ள ஆரைச்சிறையின் பரப்பளவை காண்க. அதாவது 120 பாகை என்பது ஒரு வட்டத்தின் 1/3 பங்காகும். ஒரு வட்டத்தின் பரப்பளவுக்கான
வாய்ப்பாடு பை ஆர் வர்க்கம் ஆர் ஆரையுடைய ஒரு வட்டத்தின் பரப்பளவுக்கான வாய்ப்பாடு பை ஆர் வர்க்கம் 120 பாகை என்பது ஒரு வட்டத்துல 3ல் ஒரு பாகை, அதாவது 360 பாகை 120 பிரிச்சா 3ல் 1க்கு சமம். அதாவது 120 என்பது வட்டத்துல 3ல் 1க்கு சமம். ஆகவே 3ல் 1 தர பை 22 7 பெறப்படும். ஆர் 21, ஆகவே 21 தர 21 21 7ல் ஒரு முறை 3 முறை ஒரு முறை ஒரு முறை, ஆகவே 22 தர 21. ஒரு தரம் 22க்கு 2 2 மிச்சம் ஆறது. 2 தரம் 22 44 44 2 46. ஆகவே எங்களுக்கு தரப்பட்ட ஆரத்தினுடைய பரப்பளவு 462 சென்டிமீட்டர் வர்க்கமாகும். எங்களுக்கான ஏழாவது வினா வாகனம் ஒன்று 15 நிமிடங்களில் 60 கிலோமீட்டர் தூரம் சென்றால் அதன் கதி km/h காணும். வாகனம் ஒன்று. கதிக்கான சமன்பாடு எங்களுக்கு தெரியும். கதி சமன் தூரம் கீழ் நேரம் தெரியும். எங்களுக்கான கதிய அழகா km/h மணித்தியாலத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் போகும் அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. தூரம் கிலோமீட்டர்ல தரப்பட்டிருக்கு 60, ஆகவே கிலோமீட்டர் வந்துடும். நேரம் மணித்தியாலத்துல கேட்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு தரப்பட்ட விடையில நேரம் நிமிடத்துல தரப்பட்டிருக்கு 15 நிமிடம் சொல்லி. ஆகவே 15 நிமிடம் என்பது 4ல் 1 மணித்தியாலம் ஆகும். ஆகவே km/h நாங்க கதிக்குரிய அழகை கொடுக்கணும், கதிர பெருமானத்தை கொடுக்கணும்னு சொன்னா தூரம் கிலோமீட்டர்ல இருக்கிற நேரத்தை நாங்க மணித்தியாலத்துல கொடுக்கணும். எனவே 15 நிமிடம் 4ல் 1 மணித்தியாலத்துக்கு சமனாக இருக்கும். ஆகவே 60 தர 4 km/h என எங்களுக்கான விடை பெறப்படும். அதாவது 60 4 இருக்குன்னா 240 km/h ஆகும். இவ்வினாக்கான விட எங்களுக்கு இவ்வாறு செய்து கொடுக்கலும். இப்ப கேட்கப்பட்ட வினா என்னன்னு சொன்னா வாகனம் ஒன்று 15 நிமிடத்துல 60 கிலோமீட்டர் போகுதாம். அதன் கதியினை km/h தருக என கேட்கப்பட்டா ஒரு மணித்தியாலத்துல எத்தனை கிலோமீட்டர் போகும்? இதுக்குரிய மீனிங் km/h என்பதன் பொருள் ஒரு மணித்தியாலத்தில் செல்லக்கூடிய தூரம். எங்களுக்கு தரப்பட்ட வினாவில் 15 நிமிடத்துல 60 கிலோமீட்டர் போகுதான். இப்போ 15 நிமிடம்ன்றது காமணித்தியாலம். அப்ப அரை மணித்தியாலத்துல 120 வரும், ஒரு மணித்தியாலத்துல 240 சொல்லி நாங்க டைரக்டாவும் இதுக்குரிய விடையை எங்களால எழுத முடியும். எட்டாவது வினா பார்ப்போம். எட்டாவது வினா சமநிலை தொடர்பாக வினவப்படுகிறது. சமநிலை 3x/1 சிறிது சமம் 5 என்பதனை திருப்தியாகும் நேர் நிறையன் தீர்வுகளை எழுத சொல்கிறது. நேர் நிறையன் என்பது நேர் முழு எண்களை குறிக்கும். 1 2 3. எனவே குறிப்பிட்ட சமநிலைக்குரிய தீர்வாக எங்களுக்கு நேர் முழு எண் விடையாக வரணும். சமநிலையை தீர்க்கும் போது 3x/1 இந்த சய1 இல்லாமல் செய்வதற்கு சக 1 சேர்க்கணும். ஆகவே இங்காலையும் சக 1 சேர்க்கணும். இப்ப 3x சிறிது சமன் 6. எங்களுக்கான விடையாக x உரிய விடை தேவை. ஆகவே 3ஆல பெருக்கினா நாங்க 3ஆல 2 பக்கம் பிரிக்க போறோம். 6×3. எனவே x சிறிது சமன் 2 வந்துடுது. அதாவது x 2 விட சிறியது அல்லது 2க்கு சமனாக உள்ள முழுவன். அதான் எங்களுக்கு x-க்குரிய தீர்வாக அமையும். எனவே x-க்குரிய தீர்வாக 2க்கு சமன், ஆகவே 2 வரும். அதை விட சின்னது, ஆகவே x தீர்வு 1,2.
அதாவது எக்ஸுக்கான தீர்வாக எங்களுக்கு கேட்ட விட நேர்நிறையன். நேர்நிறையன் என்பது நேர் முழு எண்களை குறிக்கும். ஆகவே 2க்கு சமனான 2லும் சிறிய நேர்நிறை எண்கள் 1ம் 2ம் ஆகும். ஒன்பதாவது வினாவை பார்ப்போமா இருந்தா, 9வது 2 முக்கோணிகள் தரப்பட்டிருக்கிற ABC PQR 40 பாகை 6 சென்டிமீட்டர், இங்கு 5 சென்டிமீட்டர் காட்டப்பட்டுள்ளது. இதேபோல் இங்கு 40 பாகை 6 சென்டிமீட்டர் என தரப்பட்டுள்ளது. முக்கோணி ஏபிசியும் முக்கோணி பிக்யூஆரும் பக்கம் கோணம் பக்கம் என்ற நிபந்தனைக்கு ஒருங்கு செய்வதற்கு பிஆரின் நீளம் யாது ஆக இருத்தல் வேண்டும் என வினவப்பட்டுள்ளது. அப்ப குறிப்பிட்ட முக்கோணிகள் ஒருங்கு செய்யறதுக்கு 4 நிபந்தனைகள் இருக்கிற. அதுல ஒரு நிபந்தனை பக்கம் கோணம் பக்கம், அதாவது 2 பக்கங்கள் சேர்ந்து ஒரு கோணத்தை அடைக்கணும். அப்ப அந்த அடிப்படையில எங்களுக்கு 6 சென்டிமீட்டரும் 5 சென்டிமீட்டரும் 40 பாக கோணத்தை அடைச்சிருக்கிறேன். இங்க 6 சென்டிமீட்டர், எனவே கட்டாயமாக பிஆர் 5 சென்டிமீட்டராக இருத்தல் வேண்டும். ஆகவே 5 6 சேர்ந்து 40 பாகை அடைச்சிருக்கு. அதே போல இங்கேயும் 5 6 சேர்ந்து 40 பாகை அடைச்சிருச்சு. எனவே கேட்கப்பட்ட வினா பிஆர் நீளம் இந்த 2 முக்கோணியும் பக்கம் கோணம் பக்கம் ஒருங்கு செய்யணும்னா பிஆர் நீளம் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிற. ஆகவே பிஆர் சமன் 5 சென்டிமீட்டர். பத்தாவது வினாவுக்கு பார்ப்போம். என்னோட 10வது வினா 5x sin 2y சமன் 21, 2x sin 5y சமன் 14 எனில் x sin y இன் பெருமானத்தை சமன்பாடுகளை தீர்க்காமல் காண்க. அதாவது x-க்குரிய விடைய தனியாகவும் y-க்குரிய விடைய தனியாகவும் காணாமலுக்கு x சய y விடைய இந்த சமன்பாடை தீர்க்காம காண சொல்லிடுற. அதுல நீங்க வினாவுல மாத்திக்கொள்ளுவோம், x சக y-இன் பெருமானம் என்று மாத்திக்கொள்ளுவோம். x சக y. இவ்வாறான வினாக்கள் தரப்படும் போது நாங்க இதை முதலாவது சமன்பாடாகவும் இதை 2வது சமன்பாடாகவும் எடுத்துக்கொண்டு ஒரு சமன்பாட்டிலிருந்து அடுத்த சமன்பாட்டை கழிப்பதன் ஊடாக அல்லது கூட்டுவதன் ஊடாக எங்களுக்கு கேட்கப்படுற வினாக்குரிய விடையை ஒரு வரியில் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் இங்கு 5x இருந்து 2x கழிச்சோம்னு சொன்னா 3x வரும். இங்க கழிக்கும் போது இந்த மைனஸ் பிளஸ்ஸா மாறும். அதாவது முதலாவது சமன்பாட்டிலிருந்து நாங்க 2வது சமன்பாட்டை கழிக்கிறோம். அப்படி கழிச்சா 5x sin 2x sin 2y இருந்து கழிக்க போறோம் sin 5y. அதே போல 21 இருந்து 14 கழிக்க போறோம். 5x இருந்து 2x போனா 3x வந்துடும். மைனஸ் 2y சயதர சகவாக மாறும் சக 5y. 21 இருந்து 14 போக எங்களுக்கு வார விட 7 வரும். எனவே 3x சக 5yயும் சக 2yயும் சக 3y ஆக மாறும். இது 7க்கு சமனாக இருக்கும். எங்களுக்கு வினவப்பட்ட வினா x சக y பெருமானம். ஆகவே நாங்கள் இங்க 3 பொதுவாக எடுத்தா x சக y சமன் 7. ஆகவே x சக y சமன் 7/3 ஆகும். அடுத்ததாக எங்களோட அந்த அமைப்பு கட்டுரை கேள்வி ஒரு கேள்வி ஒன்று தரப்பட்டுள்ளது.
எளிய வட்டியிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. அதில் முதலாவது கேட்ட கேள்வி அமீன். இந்த முதலாவது கேள்வி இதில் தரப்பட்ட தரவுகளை நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு விலகி கொள்வோம். அமீன் ரூபாய் 1,500,000 வீட்டு கட்டுவதற்காக 2 ஆண்டுகளுக்கு 12% எளிய வட்டிக்கு கடனாக பெறுகிறார். உங்களுக்கு தந்த அந்த டியூட்ல 2 ஆண்டுகள் 6 மாதத்துக்கு இருக்கும். அந்த 6 மாதத்தை வெட்டி விடுங்க. அப்ப அந்த கேள்விக்குரிய சரியான அப்படின்னா என்னன்னு சொன்னா அமீன் ரூபாய் 1,05,500 ரூபாவை வீடு கட்டுவதற்காக 2 ஆண்டுகள் 12% வட்டிக்கு கடனாக பெறுறார். அவர் கடனாக பெற்ற தொகை எங்களுக்கு தரவாக தந்திருக்கிற 1,05,000,000. அவர் எவ்வளவு காலத்துக்கு கடனாக பெறுறாருன்னா 2 வருடம். ஆண்டு வட்டி வீதம் தரப்படுது. ஆண்டு வட்டி வீதம் 12% என தரப்பட்டிருக்கிறது. எங்களுக்கான முதலாவது வினா ஒரு ஆண்டுக்கான வட்டி யாது? கடனுக்காக அவர் ஓர் ஆண்டுக்கு செலுத்த வேண்டிய வட்டி ரூபாய் 100க்கு ஒரு வருடத்துக்காக 12 ரூபா கொடுக்கணும். ஆகவே 1,05,000,000க்கும் ஒரு வருடத்துக்கு அவர் எவ்வளவு கொடுக்கணும்? 100 ரூபாய்க்கு 12 ரூபா. 1,05,000,000க்கும் ஒரு வருடத்துக்கு தர உண்டு. இப்ப எங்களுக்கு இந்த 2 பூஜ்ஜியமும் வெட்டுப்பற்றும். ஆகவே 0 0 0 2 தரம் 15 30 3 மிச்சம் 6 1 தரம் 15 3 18. ஆகவே அவர் 180,000 ஒரு வருட வட்டியாக அந்த வங்கிக்கு அவர் செலுத்தணும். 2வது கேள்வியில சிறு மாற்றம் ஒன்று செய்வோம். 2வது கேள்விகளுக்கு கேட்கப்பட்டிருச்சு. அதுல மேற்படி கால பகுதிக்கு அவர் செலுத்த வேண்டியதை காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருச்சு. அவ்வினாவை நீங்க பின்வருவாறு மாற்றிக்கொள்ளுங்க. மேற்படி கால பகுதிக்கு அவர் செலுத்த வேண்டிய மொத்த வட்டியை காண்க. மேற்படி கால பகுதிக்கு அவர் செலுத்த வேண்டிய மொத்த வட்டியை காண்க என மாற்றிக்கொள்ளுங்க. மொத்த வட்டி ஆகவே ஒரு வருஷத்துக்கு 180,000. மொத்த வட்டின்றது 2 வருஷத்துக்கு கொடுக்கணும். ஆகவே 2 தர 180,000. எனவே 360,000 அவர் 2 வருடத்துக்கும் வட்டியாக செலுத்துவார். 360,000 2 வருடத்துக்கும் வட்டியாக செலுத்துவார். அதுல 3வது வினாவை பாருங்க. 3வது வினாவை மாற்றிக்கொள்ளுங்க. அவர் கடனிலிருந்து விடுபடுவதற்கு செலுத்த வேண்டிய வட்டியை காண்க என கேட்கப்பட்டிருக்கு. அந்த வினாவை நீங்க அவர் கடனிலிருந்து விடுபடுவதற்காக செலுத்த வேண்டிய மொத்த தொகையை காண்க. அவர் கடனிலிருந்து விடுபடுவதற்காக செலுத்த வேண்டிய மொத்த தொகையை காண்க என கேட்டா மொத்த தொகை சமன் அவர் வாங்கிய கடன் அவர் 1,05,000,000 கடனாக வாங்கியிருக்கிறார். அதுக்காக வட்டியாக 360,000 செலுத்துகிறார். எனவே அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை 1,860,000. அவர் செலுத்த வேண்டிய மொத்த கடன் 1,860,000 ஆகும். அடுத்தது இவட 4வது வினாவை பாருங்க. 4வது வினா அந்த வேலை தொடர்பாக வந்திருக்கிற இலகுவான வினா. இவட 4வது வினா சொல்லப்படுது. ஒரு குறித்த வேலையை செய்வதற்கு 15 மனிதர்களுக்கு 15 மனிதர் 12 நாட்கள் தேவைப்படும். எனவே அந்த வேலை அளவு 15 தர 12 மனித நாட்கள். அவ்வேளையின் அரை மடங்கு. ஆகவே இதை நாங்கள் அரையால பெருக்கணும். அந்த வேலையோட அரை மடங்கு வேலையை செய்வதற்கு 6 மனிதர்களுக்கு. எனவே 6ஆல வகுக்கணும். 6 மனிதர்களுக்கு எத்தனை நாட்கள் தேவைப்படும் என கேட்டுக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வேலையை 15 பேர் 12 நாள்ல செய்வாங்க. இது வேலையோட அளவு. இவ்வேலையோட அரை மடங்குன்னா இது அரையால இருக்கணும். அது 6 பேர் செய்யறதுக்கு. ஆகவே 6ஆல வகுக்கிறோம். இப்ப எங்களுக்கு 2ல 2 ஒரு தரம் 12ல 6 முறை 6 வெட்டுப்பட்டா 15 நாட்கள் தேவைப்படும். எனவே நாங்கள் மேலே
1 தொடக்கம் 10 வரை உள்ள வினாக்களும் அடுத்ததாக இந்த கட்டுரை அமைப்பு கட்டுரை வினாவுக்குமான விடையை இந்த காணொளி மூலம் கண்டுள்ளோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் மற்ற செயலட்டைகளுக்கான விடைகளை உங்களுக்காக நாங்கள் வழங்குவதற்கு காத்துள்ளோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.